ரீல்ஸ் பண்ணது குத்தமாடா? ஒரு ரீல்ஸ் பண்ண போய் கேரளாவில் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசி சர்ச்சையாக வெடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் நயன்தாரா அவங்களோட ஃபெமினைன் ഇഷ്യൂ. നയൻതാരയുടെയൊക്കെ പ്രൊഡക്റ്റ് ആയിട്ടുള്ള ഫെമിനൈൻ എന്ന് പറയുന്ന അതിന്റെ അഡ്വർടൈസ്മെന്റിന് വേണ്ടിയിട്ട് എന്നാൽ ചലച്ചിത്ര താരം നയൻതാരയുടെ കമ്പനി ஆமாம், என்ன பிரச்சனை? இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இதெல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸால தாங்க. ஆவேசம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதில் வந்துட்டு ஃபகத் ஃபாசில் அவங்க வந்துட்டு கருங்காலியல்ல அப்படிங்கிற ஒரு சாங் வந்துட்டு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்துட்டு இந்த ஆவேசம் படத்துக்காக தயாரித்த ஒரு பாட்டே கிடையாது. இது ஒரு ஆல்பம் சாங் 2022 ரிலீஸ் ஆகி அந்த 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 40 மில்லியன்ஸுக்கு மேலே வியூஸ் போன ஒரு சாங் தான் இந்த கருங்காலி சாங். ஸோ இந்த பாட்டில் ஒரு சின்ன போர்ஷன், ஜஸ்ட் ஒரு 8 செகண்டுக்கு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருங்காலி அந்த சாங்கில் இருக்கக்கூடிய சின்ன போர்ஷனை வந்துட்டு ஆவேசம் படத்தில் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்து ஆவேசம் படத்தில் இருக்கக்கூடிய டீம் வந்து இந்த கருங்காலி சாங் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் ஆல்பம் சாங், அந்த டீம் கிட்ட பேசுகிறாங்க. அதுக்காக இந்த பாட்டை வந்துட்டு கம்போஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த சாங்கில் ஒரு 8 செகண்டை வந்துட்டு ஆவேசம் படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல பேர் வந்து உழைச்சிருப்பாங்க, பல பேர் அவங்களோட க்ரியேஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து தான் அந்த பாட்டை வந்து எடுத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த பாட்டுக்கும் நயன்தாரா அவங்களோட இஷ்யூக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? வரேன். தலைவர் ஃபகத் ஃபாசில் அவங்க வந்துட்டு இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ண தொடங்கினதுல இருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் தாங்க. 4 மந்த்ஸுக்கு முன்னாடி நயன்தாரா அவங்களும் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் இப்போ அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நியாயமா கோபி? எல்லாரும் தானே ரீல்ஸ் பண்ணுறாங்க, எதுக்கு இவங்க மேலே மட்டும் கேஸ் போடணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க? பிகாஸ் எல்லாருமே பண்ணது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். அந்த மாதிரி நயன்தாரா மேமும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஆனால் அவங்க வந்துட்டு அப்படி பண்ணலை. ஃபெமினைன் அப்படிங்கிற ஆடுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். இதுல இருந்து தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காக தான் அவங்க மேலே കേസും പോട്ടാங்க. കരിങ്കാലിയല്ലേ എന്ന പാട്ട് അത് സോഷ്യൽ മീഡിയയിൽ ട്രെൻഡാണ്. അപ്പോൾ ആ പാട്ട് നയൻതാരയുടെ കമ്പനി പരസ്യത്തിന് ഉപയോഗിച്ചതായിട്ട് പരാതി. அண்ட் அந்த கருங்காலி ஒரிஜினல் சாங் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க நோட் அப்படின்னு சொல்லிட்டு, இஃப் யூ வாண்ட் ஆர் டேக் த பார்ட் ஆஃப் கருங்காலி சாங் ஃபார் மேக்கிங் எனி ப்ரொமோஷன் வீடியோ நீட் அவர் பெர்மிஷன், அதர்வைஸ் ஹேப்பனிங் லீகல் இஷ்யூஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு வித்தவுட் பெர்மிஷனில் வந்து அந்த பாட்டை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு நயன்தாரா மேம் ஏதாவது ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இனி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங்கோட ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து இந்த சாங்கை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமினைன் அஃபிஷியல் பேஜுக்கும் நயன்தாரா மேம் அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎம் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயில்ஸ் மூலமாகவே அதை வந்து சொல்லியிருக்காங்க. പിന്നെ ഫെമിനയൻ്റെ ഒഫീഷ്യൽ പേജിലൂടെ നയൻതാര ഒഫീഷ്യൽ പേജിലൊക്കെ അയച്ചിട്ടൊന്നും മറുപടിയൊന്നും ഉണ്ടായിരുന്നില്ല. அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை வந்துச்சா அப்படின்னு கேட்டால் நோ. தென் 2 வீக்ஸுக்கு அப்புறமா பார்வதி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க மெயில் மூலமாகவே. 2 ആഴ്ച കഴിഞ്ഞപ്പോഴാണ് പാർവതി എന്ന് പറയുന്ന മേഡം ഞങ്ങൾക്ക് റിപ്ലൈ മെയിലാണ് അയച്ചത്. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் இது வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஒரிஜினல் சாங் இருக்கு இல்லையா, அவங்க அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் தான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் எங்ககிட்ட கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த ரிப்ளையுமே கிடையாது. ഞാൻ പറഞ്ഞത് എൻ്റർടൈൻമെൻ്റ് അല്ല, അതൊരു പ്രൊഡക്റ്റ് പ്രൊമോഷൻ ചെയ്യുന്നതാണ്. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இனி இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்லேருந்து இவங்க பண்ணது விதி மீறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீகல் நோட்டீஸை சென்ட் பண்ணுறாங்க. அதுக்குமே எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த வீடியோ இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க போனால் நான் கண்டென்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணுறது வரைக்கும் இருந்துச்சு. எடிட்டிங் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா வீடியோவை காணோம். அதனால ரீடேக் எடுக்க வேண்டியதாக போச்சு. எனிவே இப்போ தான் டிலீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி இதை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தனுஷ் அண்ட் நயன்தாரா அவங்களோட இஷ்யூ தான். அவங்களோட இஷ்யூ சூடு பிடிக்க போய் இந்த டாப்பிக்கும் சேர்ந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனிவே என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களோட சாங்கை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமானது தான்.
அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது வேற, ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணுறது வேற. அண்ட் நயன்தாரா மேம் மாதிரிப்பட்ட பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே ஒரு ப்ரொமோஷனுக்கே பல லட்சம் ரூபாய் வந்து வாங்குவாங்க. இந்த பெரிய கம்பெனிக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இந்த மாதிரி கேஸு கோர்ட் இப்படிலாம் அலைய முடியுமா? மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நம்மளோட இந்தியாவில் இந்த காப்பிரைட் சட்டத்தை வந்துட்டு நிறைய பேர் தவறாகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.